தியானம் அப்படின்னா நீ உன்னை இழந்தன்னு அர்த்தம். தியானம்னா நீ உன்னை இழந்துட்டாங்க இல்ல, உன் மேல பாம்பு ஏறினா தெரியக்கூடாது, பள்ளி ஏறினா தெரியக்கூடாது, எறும்பு கச்சா தெரியக்கூடாது, கொசு கச்சா தெரியக்கூடாது. அதான் தியானம். உட்காந்துக்கின்னு ஸ்கூலுக்கு மணி ஆகி போச்சு, பையன் போனானா இல்லையான்னு தெரியல, ஆபீஸுக்கு மணி ஆச்சு, பொண்டாட்டி சோறு கட்டினாலா இல்லையான்னு தெரியலன்னு தியானம் இல்லை. தியானம்னா தன்னை இறைவனுக்கு தானம் தந்தேன், அதான் தியானம். என்ன இறைவனுக்கு கொடுத்துடணும். இதை பாம்பாட்டி ரொம்ப அழகா சொல்றாரு. தியானம்ன்றது எப்படிப்பட்டதுன்னா, அடப்போட பைத்தியக்காரா, உடல் பொருள் ஆவி மூன்றும் தானமாகிய எங்கள் சட்குருன்றான். இந்த மூணா கடவுள்கிட்ட போயிட்டா உனக்கு என்ன ஆகுது? ஒன்னும் உண்டு இல்லை, இங்க நீயே கடவுள் ஆயிட்ட. அதான் தியானம். கண்ணு மூடி உட்காந்துக்கிட்டா தூக்கத்துல கூட கண்ணு மூடின்னு தூங்கிடும், தியானம் ஆயிடுமா? மாடு கண்ணு மூடின்னு பார்த்துக்கிறது தியானம் வந்தா? நாய் சோறு போட்டுனா நல்லா துண்ணு போட்டு வாத்து போட்டு நல்லா சுகமா கண்ணு மூடின்னு தூங்க தியானம் வந்தா? தியானம் என்றதே வேறமா. தியானம் என்றது அவ்வளவு விளையாட்டு விஷயம் இல்லை, ரொம்ப கடினம்.